ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஜனநாயகன் போஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா முழுக்க ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு சொல்லியாகணும். ஸோ இந்த போஸ்டர் அப்படிங்கிறது ஒரிஜினலாக ஃபேக்காக இல்லை ஏஐயில் எடிட் பண்ணதா, இந்த ஃபோட்டோவை அஃபிஷியலாக கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஷார்ட்டான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ அப்படிங்கிறது மலேசியாவில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. நம்ம மலேசியாவில் தளபதி திருவிழா வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 27 நடக்க போகுது. ஸோ அந்த ஈவெண்ட்டை ப்ரமோட் பண்ணுறதுக்காண்டி ஒரு காரில் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகனுடைய போஸ்டர் வந்து ஒட்டி ப்ரமோஷன் அப்படிங்கிறது பண்ணிட்டுருக்காங்க. அப்படி இருக்கையில் மலேசியாவில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர், ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த லுக்கை வச்சு ப்ரமோஷன் அப்படிங்கிறது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் எங்கேயுமே ரிலீஸ் அப்படிங்கிறது பண்ணல. நம்ம மலேசியா டிஸ்ட்ரிபியூட்டர் டேரெக்டாக வந்து காரில் ஸ்டிக்கராக போட்டு ஒட்டி ப்ரமோஷன் வந்து பண்ணிட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தாங்க தோணுது. ஏன்னா மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் போகிறவர்களெலாம் பார்த்திங்கன்னா மேலே நிறைய பேனர்லாம் போட்டு ப்ரமோஷன்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போக மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி பேனரை தமிழ்நாட்டில் போட்டிங்கன்னா மக்கள்லாம் பார்த்து உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் நல்லா பரப்பிவிடுவாங்க. அங்கே மலேசியாவில் போட்டிங்கன்னா எப்படிங்க ட்ரெண்டிங் ஆகும்? என்னதான் விஜய்க்கு வந்து ஃபேன் பேஸ் கூட இருந்தாலுமே ரொம்ப ரேராக தான் வந்து தெரியும். இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கிறதே சோஷியல் மீடியா பார்த்தா தெரிஞ்சிருக்கு. பட் அந்த விஷயம் வந்து அந்தளவு வைராலிட்டி ஆகலை. ஸோ மலேசியாவில் நடக்கிற அந்த தளபதி திருவிழாவை அந்த ப்ரமோஷனை வைரலிட்டி ஆக்குறதுக்காண்டி இந்தமாரி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கூட சொல்லலாம். ஏன்னா டிஜிட்டல் மீடியாவில் இந்த லுக்கை வந்து அப்லோட் பண்ணாமல் டேரெக்டாக அங்கே அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் லுக்ஸ் லைக் அ குட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, ஏன்டா சோஷியல் மீடியாவில் போட்டால் தான் நல்லா மார்க்கெட்டிங் ஆகும், எதுக்கு இந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணால் பாதி பேர் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஆக்சுவலி இவங்க ஜனநாயகன் படத்தை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காண்டி இது பண்ணல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தளபதி திருவிழா அந்த ஈவெண்ட்டை ப்ரமோட் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த லுக்கில் நம்ம விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா யூஷுவலுங்க லியோதாஸ்க்கு வந்து வயசான எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி லியோதாஸ் கெட்டப்பில் நல்லா வந்து சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் ஒரு ரகடான ஒரு லுக்கோட பார்க்குறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரெசம்பிள்ஸ் வந்து இருக்குங்க. ஃபஸ்ட் லுக்கில் வந்து ஒரு டெனிம் ஷர்ட் போட்டிருப்பாரு, அங்கே டெனிம் ஷர்ட் தான், இங்கே டெனிம் ஷர்ட் தான், அங்கே சால்ட் அண்ட் பேப்பர், இங்கே சால்ட் அண்ட் பேப்பர். ப்ளஸ் அந்த ஃபஸ்ட்டு ரோருக்கு வந்து ஒரு போஸ்டர் வந்து விட்டுருப்பாங்க. நம்ம விஜய் சார் வந்து அப்படியே பயங்கர ரகடாக கத்தியை கீழே குத்துற மாதிரி ஒரு சேரில் வந்து உட்காந்துருப்பார், மாசாக இருக்கும். அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு லுக், அந்த ஒரு ரகட் லுக் வந்து இந்த போஸ்டர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எந்த ரெசம்பிள்ஸும் இல்லை. ஸோ யாருக்கெல்லாம் இந்த போஸ்டர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி உங்களுடைய ஹானஸ்டான கருத்துக்கள் என்ன, அதையும் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.